ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரூச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து காட்டன் எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த ஒரு ஸ்டாக்கிங் கிளாத்து, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டையும் வச்சு நான் இந்த மாதிரி ஒரு பட்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் க்ரியேட்டிவாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்ன, நான் வந்து நம்ம எப்போதும் எல்லோரும் போடுற மாதிரியே போடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கிராஃப்ட் ஒயரை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்க கிராஃப்ட் ஒயரை சிசர் வச்சு இப்படி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் மாதிரி தான் எடுத்திருக்கேன். 3D கிரேப்ஸ். இது ஸ்டாக்கிங் கிளாத்தை வச்சு யூஸ் பண்ணுறது. நான் என் சேனலில் ஆல்ரெடி 3D ரோஸ் ட்ரை பண்ணி நான் போட்டிருக்கேன். அதுவும் பாருங்கள், உங்களுக்கு வேணும்னா. அதே மாதிரி ட்ரை பண்ண வேண்டாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கிரேப்ஸ் மாடல் எடுத்திருக்கேன். நம்ம பீட்ஸை வச்சு ஒரு கிரேப்ஸ் டிசைன் பார்க்கலாம். இது வந்து ஸ்டாக்கிங் கிளாத்தை வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் காட்டனை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி லைட்டாக வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த காட்டனுக்குள்ள ஒரு ஸ்டாக்கிங் ஒயரை நீங்கள் வந்து கிராஃப்ட் ஒயர் இருக்குல்ல, அதை ஒன்று உள்ளே வச்சுட்டு நம்ம எப்போது சுற்றுவோம் பார்த்தீங்களா கிராஃப்ட் ஒயரை, அதே மாதிரி இந்த காட்டனுக்கு மேலே நீங்கள், நான் இப்போ சுற்றி காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில், அதே மாதிரி நீங்கள் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு ஒரு டைட் கொடுத்துக்கோங்க. இது வந்து பார்க்குறதுக்கு கிரேப்ஸ் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 3D எஃபெக்டில் கொடுத்துருக்கேன். நார்மலாக வர்றதுக்கு கிரேப்ஸுக்கு நான் பீட்ஸ் வச்சு உங்களுக்கு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து 3D எஃபெக்ட்டுக்காக நான் ஸ்டாக்கிங் கிளாத்தை வச்சு நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தர கமெண்ட்டும் வேல்யூபிளாக நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் நான் வந்தது இந்த ப்ரூச்சஸ் கிளாஸ்னால தான். நான் இந்த அளவுக்கு நான் க்ரியேட்டிவாக யோசிச்சு நானும் பண்ணுறேன். அதுக்கு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை நீங்களும் கொடுங்க. எப்படி இருக்குங்கிறத வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பூ கட்டுவோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஸ்டாக்கிங் கிளாத்தை வச்சு நம்ம போடும்போது ஒரு நாட் போட்டு 4-5 தடவை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நாட் போட்டுட்டு பூ கட்டுற நாட்டு மாதிரி இதுக்கு 1க்கு 3 தடவை கொடுத்து 3-4 தடவை கொடுத்துக்கோங்க. ஏன்னா உள்ளே வந்து நம்ம காட்டன் தான் ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே போட்டுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கம்பி கொடுக்காம கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உள்ளே கம்பி கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் கீழே ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை கொடுத்துருக்கேன். அந்த ஸ்டாக்கிங் கிராஃப்ட் ஒயரை கொடுத்துட்டு அது கூட சேர்த்து நம்ம வந்து ஸ்டாக்கிங் கிளாத்தை வச்சு ரொட்டேட் பண்ணி அதை நாட் போட்டு எடுத்துகிட்டு அப்புறம் எக்ஸஸாக உள்ள கம்பியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது பார்க்குறதுக்கு இந்த பட்ஸ் மாதிரி இந்த இருக்குல்ல, இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு அந்த காட்டன் கொஞ்சம் வெளியில் தெரியாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு டைம் கூட ஸ்டாக்கிங் கிளாத்தை நீங்கள் சுற்றிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 1 டைம் தான் சுற்றிருக்கேன். உள்ளே காட்டன் கொடுத்தது வெளியே தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நான் சும்மா கொடுத்துருக்கேன். அது நம்ம 3D எஃபெக்ட்டுக்கு பண்ணுற ஒர்க்கு தான், அதனால் பரவாயில்ல. நீங்கள் வேணும்னா 2 தடவை கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்டாக்கிங் நம்ம ப்ரூச்சஸ் ஒர்க்குனால நான் கொஞ்சம் இந்த மாதிரி கிளாத்தில் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா எம்போஸ்டாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஒயரை முதல்ல காட்டனை வந்து சின்னதாக திரிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கிராஃப்ட் ஒயரை உள்ளே கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம சுற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் ஹார்டாயிரும். உங்களுக்கே தெரியும், நம்ம வீட்டில் விளக்கெல்லாம் பொருத்தும் போது அந்த லேசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த திரி. நம்ம கையில் வச்சு தேய்ச்சிட்டு பொறுத்ததுக்கு போடும்போது கொஞ்சம் திக்காயிரும். அதே மாதிரி நம்ம உருட்டும் போது பார்த்திங்கன்னா அந்த பால் மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காயிரும். அதனால் முதல்லையே நீங்கள் அந்த காட்டனுக்குள்ளே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் கொஞ்சம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு, இப்போ பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன், கொஞ்சம் இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கிராஃப்ட் ஒயரை உள்ளே சொருவிக்கோங்க. சொருவிட்டு நல்லா சுற்றிடுங்க. அந்த கிராஃப்ட் ஒயரும் உள்ளே போயிட்டு இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா காட்டனை நல்லா ஸ்மஜ் மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டாக்கிங் கிளாத்தை சுற்றிக்கோங்க. சுற்றும் போது எல்லா பக்கமும் கவர் ஆகுதாங்கிறதையும் பார்த்துக்கோங்க. நான் வந்து ஸ்டாக்கிங் கிளாத்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நம்ம ப்ளவுஸுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, டிஷ்யூ கிளாத்துன்னு சொல்லுவாங்க. அது மீட்ரு 100 120 நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் வாங்கினா கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். இது நம்மளுடைய ப்ளவுஸில் ஒரு சைடு மட்டும் நீங்கள் செஞ்சிங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்லீவ் பக்கமும் ஒரு டிசைன் கொடுத்தா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நான் என்னோடய வீடியோ இந்த கிளாஸை முடிச்சதுக்கப்புறமா நான் ப்ளவுஸ் ஒர்க் உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு சில டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். நீங்களும் ப்ளவுஸில் செய்யலாம். ஆனால் இப்போவே செய்யாதீங்க. கிளாஸ் ஒர்க் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு கிளாஸில் பாப்ளின் கிளாத்தில் போட்டு ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எடுத்தவொடனே ப்ளவுஸில் பண்ணிங்கன்னா நம்ம மிஸ்டேக் பண்ணாலும் தெரியாது. அது ஒரு ஐடியா இருக்காது. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எப்படி பண்ணுறோங்கிறத ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம், அதாவது பாப்ளின் கிளாத்தில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸில் அதை ஒர்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நான்
வந்து இந்த மாதிரி 15 பட்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒன்று கொஞ்சம் டிசைனர் கிளாத் எடுத்து கூட ஒர்க் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சொன்னேன்ல அதாவது என்ன சொன்னேன், டிஷ்யூ கிளாத்து, அந்த டிஷ்யூ கிளாத்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெல்வெட் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, வெல்வெட் கிளாத்லேயும் இது பண்ணிங்கன்னா உள்ளே நம்ம என்ன ஸ்டஃபிங் கொடுத்துருக்கோன்னே தெரியாது. அந்த அளவு கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் அதுலேயும் ட்ரை பண்ணலாம். நான் ஸ்டாக்கிங் கிளாத்தை வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா நம்ம எப்படி நார்மலாக நம்ம ஒரு செல்ஸு ஃப்ளவர்லாம் ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மெத்தடில் தான் நம்ம இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் தான். பாருங்கள், இதை கொடுக்கும்போது நம்மளுடைய ஒர்க்கு நார்மலாக நம்ம கிராஃப்ட் ஒயரை கொடுக்குறதுக்கும் இந்த மாதிரி உள்ள ஒரு காட்டனோ அல்லது கிளாத்து கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து வெளியில் தெரியாமல் அழகு இதுனா ஒயிட்டோட தெரியும். நீங்கள் ஏதோ கொஞ்சம் கிளாத்தை உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இதே நீங்கள் ப்ளவுஸில் பண்ணுறீங்கன்னா சாரியோட கலரில் ஸ்டாக்கிங் எடுக்கலாம், அல்லது சாரியோட கலரில் டிஷ்யூ கிளாத்து வெல்வெட் கிளாத்து எடுத்து கூட நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணலாம். நான் நிறைய ஐடியாஸ் கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட்ஸும் சரியாக நல்லா அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. நான் சொல்கிறத விட அவங்க இன்னுமே நல்லா பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களும் இதை க்ரியேட்டிவாக யோசிங்க. நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன்னா நீங்களும் அதை எப்படியெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கும் ஒரு க்ரியேட்டிவிட்டி கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நமக்கு மைண்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நான் என்னோடய சேனலில் வந்து ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். 1 மந்த்து கோர்ஸு. டீச்சர்ஸ் டே ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நான் என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸுன்னு. அந்த ஹெட்டிங்கில் போய் பாருங்கள். நம்ம அது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 டேஸ் தான் ஆகுது. இன்றைக்கி 4th வீடியோ. நீங்கள் அந்த புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க அந்த வீடியோ பார்த்து ஒவ்வொரு கிளாஸாக ஒர்க் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு அடுத்த சைடு லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்திங்கன்னா ரைட் சைடில் பஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு 5 டைம்ஸு நல்லா பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கிறா இருந்தாலும் வைக்கலாம், ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று வைக்கிறா இருந்தாலும் வைக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். நீங்கள் இதையே கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணி வச்சாலும் ஓகே. நான் ரவுண்டாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்டஃப்டு காட்டனை நீங்கள் வந்து கொஞ்சம் அழுத்துன மாதிரி ஃப்ளாட்டாக வைக்கிறா இருந்தாலும் வச்சுக்கோங்க. இது நான் கிரேப்ஸ் மாடலில் வைக்கிறேன். அதாவது இது கிரேப்ஸ் ஆக்சுவலாக. இதில் வந்து நீங்கள் இப்படி 4, 3, 2, 1ன்னு ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி அப்படியே பேட்ச் ஒர்க் மாதிரி நீங்கள் ப்ளவுஸில் கொடுக்கலாம். கிட்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே, அதாவது கிரேப்ஸ் மட்டும் இல்லை, எந்த ஒரு வெஜிடபிளோ ஃப்ரூட்ஸோ கூட நீங்கள் இந்த மாதிரி இதில் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுடைய கிட்ஸுகளை ஃப்ராகில் பட்டுப்பாவடையிலலாம் போடுங்க. அந்த பேட்ச் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 நான் ஒவ்வொன்றா எடுத்து ஃபஸ்ட்டு 4 வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அடுத்து 3, அடுத்து 2, அடுத்து 1 அந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 5-6 தையல் கூட கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வந்து இது வாஷ் பண்ணாலும் இது ஒன்றும் ஆகாது. ஸ்டாக்கிங் கிளாத் ஒர்க்கு நம்மளுடைய விருப்பம் தான். அதனால் நீங்கள் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டிங்கன்னா அது வாஷ் பண்ணாலும் வெளியில் கலண்டு வராமல் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, ப்ரூச்சஸ் ஒர்க்கில் இப்போ ஆரி ஒர்க்லாம் நம்ம போடுறோம் அப்படின்னா அது ஒன்ஸ் போட்டதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ண முடியாது, அப்படி இருக்கும். ஆனால் இந்த ப்ரூச்சஸ் ஒர்க்கு ப்ளவுஸை பொறுத்தளவில் நீங்கள் ஒன் டைம் கொஞ்சம் ஒரு டிசைன் அப்ளை பண்ணுறீங்க, அடுத்தால ட்ரெண்டிங்காக ஆகுது இன்னொரு டிசைன்னா, அந்த பழைய டிசைனை நீங்கள் எடுத்துகிட்டு புதுசாக வர டிசைனை நீங்கள் அப்ளை பண்ணலாம் ப்ளவுஸில். இதுதான் அந்த ப்ரூச்சஸோட ஸ்பெஷலு. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஒர்க்குமே நம்மளும் போடலாம். இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். நானும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 4 ஒரு கிரேப்ஸ் வர மாதிரி வச்சுட்டேன். இப்போது அடுத்தது எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் ஒரு 4 டைமே ஸ்டிச்சு கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கொடுக்கும்போது எப்படி பண்ணணும்னா, அந்த பிசுறு வெளியில் தெரிஞ்சது பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணது, அதுக்கு மேலே இதை வைங்க நீங்கள். அப்போனா தான் அதனுடைய பிசுறு வெளியில் தெரியாமல், அதாவது கொஞ்சம் கேப் நமக்கு வந்து த்ரெட்டு கட்டிட்டு கொஞ்சம் வச்சுருப்போம் பார்த்திங்களா, கிளாத் வெளியில் தெரியும்ல, அது வெளியில் தெரியாத அளவுக்கு இந்த அடுத்ததை கொண்டு நீங்கள் மேலே வைக்கணும். 2க்கு சென்டரில் வைங்க. 4 வச்சது கொஞ்சம் பெருசாக நான் டிசைன் பண்ணியிருக்கேன், அடுத்தது கொஞ்சம் சின்னதாக பண்ணியிருக்கேன். பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன்னு. இந்த 2 பிசுறு மேலுள்ள கிளாத்து வெளியில் தெரியாத மாதிரி நான் செகண்டு கிளாத் வைக்கிறேன்.
பாருங்கள். நான் இது 3D ரோஸ் ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு, வேறு என்ன போடலான்னு யோசிக்கும் போது தான் சரி கிரேப்ஸ் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருக்கேன். இது பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் பார்த்த இந்த டிசைனு. சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம். இந்த டிசைனை அவங்க வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருந்தாங்க. சரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது போட்டு ட்ரை பண்ணலான்னு தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அல்லது எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வைக்கும்போது கிரேப்ஸு வைக்கும்போது அடுத்த 2க்கு கேப்பில் வைக்கணும். வைக்கும்போது நம்ம சின்னது வச்சுருக்கிறது, சின்ன சைஸ் வச்சுருக்கோம், பெருசை விட சின்ன சைஸ் எடுத்திருக்கோம். அதனால் 4 ஸ்டாக்கிங் வந்து இதில் வரும். நீங்கள் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இன்னொரு மெத்தடும் நான் சொல்கிறேன். இதை முடிச்சுட்டு ஒவ்வொன்றா நீங்கள் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கிரேப்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு கிராஃப்ட் ஒயரை 2ஆக மடக்கிட்டு அதுக்கு கூட கொஞ்சம் ஒரு ஸ்டிக் ஏதாவது சேர்த்துக்கோங்க. அதாவது உட்டன் ஸ்டிக் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுட்டு அது மேலே இந்த கிரேப்ஸ் மாதிரி நீங்கள் சுற்றி, அதாவது ஒவ்வொன்றுக்கும் B7000 க்ளூ போட்டு ஒவ்வொரு பக்கமாக மேலே 4 அது கீழே 3 2 அந்த மாதிரி வர மாதிரி வச்சுட்டு, ஒரு ஃப்ளவர் நம்ம டேபிளில் வைப்போம் பார்த்தீங்களா, ஃப்ளவர் பூச்செடி மாதிரி, அந்த மாதிரி கூட ஒரு கப்பில் கொஞ்சம் மண்ணை போட்டோ அல்லது கொஞ்சம் கல்லை போட்டு அதுக்கு இடையில இந்த கிரேப்ஸ் மாதிரி வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதே மெத்தடில் எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். முதல்ல 4 பெருசு வர மாதிரி, அப்புறம் சின்னது, அப்புறம் 3, அடுத்து 2. கடைசி நான் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். கடைசி எடுத்த கிரேப்ஸ் மாதிரி நான் எடுத்தது ரொம்ப சின்னதாக எடுத்துட்டேன். சின்னதாக எடுத்துகிட்டு அதுக்கு கீழே கிராஃப்ட் ஒயரை இப்படி மடக்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஸ்டிச் பண்ணிடுங்க. அந்த கிராஃப்ட் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே உள்ளே கொடுத்துட்டு அதை இன்னும் மேலே கொடுத்துருக்கோம்ல கிரேப்ஸு, அதுக்கு மேலே அடியில் கூட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸஸாக உள்ள இந்த கிராஃப்ட் ஒயரை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதை வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி ஆப்போசிட்டாகவும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். எல்லாம் நம்மளோட இஷ்டம்தான். 1 2 3 4 5 அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் மேலேருந்து 4 3 அப்படி 4 4 3 2 அந்த மாதிரி வச்சுருக்கேன். எல்லாம் நம்மளோட இஷ்டம்தான், நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். அந்த கிரேப்ஸோட ஷேப்பு, அதாவது அந்த மாதிரி நம்ம டிசைன் யோசிச்சுட்டு அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக உள்ளதையும் நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உள்ளதுக்கு கொஞ்சம் பிசிறு வெளியே தெரியும் பார்த்தீங்களா, அந்த எக்ஸஸாக உள்ள த்ரெட்டு கிளாத்து எல்லாம் தெரியும். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பாருங்கள், நான் சொல்கிறேன். இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு அதை சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். கொஞ்சம் கீழே கேப் தெரியுதா, அதாவது அந்த எக்ஸஸாக உள்ள கிளாத் வெளியே தெரியும். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்மகிட்ட இருக்க ஸ்டாக்கிங் கிளாத்தையே ஒரு சின்ன பீஸு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இதில் வந்து ஃப்ளவர் சீக்வென்ஸ் கொடுக்கறதா கொடுத்துக்கலாம், இல்லது கட் பீடு கொடுத்துக்கலாம் அந்த வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு, அல்லது ஒரே ஒரு பீடு ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டாக்கிங் கிளாத்தையே அப்படியே கட் பண்ணி அதில் கொஞ்சமாக 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு அது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இது உங்களுக்கு பார்க்க கிரேப்ஸ் மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. நான் ஒரு சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் 4ஆக ஃபோல்டு பண்ணிட்டேன். அந்த ஸ்டாக்கிங் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை வந்து அந்த கீழே கொஞ்சம் கேப்பு தெரிஞ்சது பார்த்தீங்களா, அது மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். நீங்கள் B7000 கம் போட்டு ஒட்டுறா இருந்தாலும் ஒட்டிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம 7000 க்ளூவுமே நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம். அதையும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஸ்டிச் பண்ணும்போது பார்க்கறதுக்கு கீழே ஒரு சின்ன ப்ரௌன் கலரில் தெரியுது. மற்றபடி அந்த கேப்பில் உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் நமக்கு வெளியில் தெரியாது. எனக்கு இது ஆக்சுவலாக நேரில் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க வந்து நம்ம சேனலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்டு அப்புறம் என்கரேஜ்மெண்ட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நல்லா எனக்கு பாசிட்டிவ் வைப் கொடுக்குறீங்க. தேங்க்யூ ஃபார் ஆல். இப்போ கட் பண்ணி முடிச்சு அது லாஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். சென்டரில் கடைசி மட்டும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஷேடு தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து மேலே வந்து நான் ஒரு லீஃப் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸ்டாக்கிங் கிளாத்து இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. வேரியேஷன் கலர்லையும் கிடைக்கல, டபுள் கலரும் கிடைக்கல. இது நான் முன்னாடியே வாங்கினதில் கொஞ்சம் இருக்குது. யூஸ் பண்ணிவிட்டு வச்ச கிளாத்தை தான் நான் இப்போவும் யூஸ் பண்ணுறேன். ஸ்டாக்கிங் கிளாத் வந்து அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இருக்கிற கிளாத்தை வச்சு நீங்கள் இந்த கிரேப்ஸ் மெட்டல் செய்யுங்க. அல்லது உங்கள்கிட்ட வெல்வெட் கிளாத்து அது மாதிரி வேறு ஏதாவது கிளாத்து, டிஷ்யூ கிளாத்து,
அப்புறம் சில்க் காட்டன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கூட அதை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸ்டாக்கிங் கிளாத்து சேம் பிளாக் கிடச்சா ஓகே, பிளாக் இல்லைன்னா இந்த ப்ரௌன் மாதிரி, அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ, அதாவது நான் சொன்ன 4 மெட்டீரியல் டிஷ்யூ கிளாத்து, சில்க் காட்டன், வெல்வெட் கிளாத்து, இந்த ஸ்டாக்கிங் இதெல்லாம் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அந்த நீடிலில் நான் இப்போ த்ரெட்டை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ஒரு சின்ன லீஃப் மட்டும் பார்த்துக்கலாம். நான் ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனலில் ஆரி ஒர்க்கும் வந்து ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். 3 மந்த்து கோர்ஸு, ஒரு 60க்கு மேலே வரைக்கும் உள்ள ஸ்டிச்சஸ் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். கொஞ்சம் ஸ்டிச்சஸ் பார்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ப்ளவுஸ் ஒர்க்கு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அந்த கற்றுக்கிட்ட ஸ்டிச்சஸை வச்சு கொஞ்சம் ப்ளவுஸ் ஒர்க்கும் பார்த்துட்டு அடுத்தது நம்ம வந்து அட்வான்ஸ் லெவலுக்குலாம் போகலாம், த்ரெட் ஒர்க்குக்கு போகலாம். யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தோ நீங்கள் அந்த ஆரி ஒர்க் கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் வந்து நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் வந்து இந்த லிங்க் இருக்குது, பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரூச்சஸு கூடிய லிங்க் வந்து நான் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு லீஃப் பெட்டல் மட்டும் ஜாயின் பண்ணி இதில் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஆரி ஒர்க்கு தெரிஞ்சவங்களுக்கு பேட்ச் ஒர்க் மாதிரி ரெடி பண்ண தெரியும். அந்த பேட்ச் ஒர்க்லேயே நீங்கள் ஒரு லீஃப் டிசைனை மேக் பண்ணி அதை கூட இதில் நீங்கள் அட்டாச் பண்ணலாம். அது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி ஐடியா சொல்கிறேன், நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங் பாட்டில் ஒன்று எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு பெட்டல் மட்டும் வைக்கிறேன். நீங்கள் வேணும்னா டபுள் பெட்டல் கூட வச்சுக்கலாம் லீஃபு. இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பெட்டல் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததுக்கு எனக்கு கொஞ்சம் கிராஃப்ட் ஒயர் இல்லை, அதனால் ஒரே லீஃப் மட்டும் நான் வச்சுக்கிறேன். நீங்கள் 2 வைக்கிறா இருந்தாலும் வச்சுருங்க. உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் எடுத்ததை நான் வந்து ஒரு லீஃப் ஷேப்புக்கு மாற்றிக்கிறேன். அதாவது 2 பக்கமும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு லீஃப் மாதிரி வந்துடும். அதை லைட்டாக 2 பக்கமும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 பக்கமும் நீங்கள் லைட்டாக நான் பெண்ட் பண்ணுற மாதிரி பெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்படியே கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்போ இது ஒரு லீஃப் பெட்டல் தான். அடுத்தது நான் அதுக்கு கீழே கொஞ்சம் கேப்பு விட்டு அடுத்தாலையும் நான் ஒரு பெண்டு கொடுத்துக்கிறேன். இந்த கிராஃப்ட் ஒயரை பொறுத்தளவில் நம்ம எப்படி வேணாலும் அதை வளைச்சிக்கலாம். நம்ம என்ன டிசைன் நினைக்கிறோமோ அதை அப்படியே கொண்டு வந்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சென்ட் பண்ணுங்கள். இந்த பார்த்திங்கன்னா இந்த லீஃப் பெட்டல் நான் ரெடி பண்ணிட்டேன். அதை சுருக்கிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் விரித்து விட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து நமக்கு வந்துடும், அழகாக வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். லீஃபுக்கு வந்து க்ரீன் கலர் தான் கொடுக்கணுமானா இல்லை, வேறு எந்த கலர் இருக்கோ அதை கொடுங்க. ஏன்னா ஸ்டாக்கிங் கிளாத்து நான் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கே அந்த க்ரீன் கலர் கிடைக்கல. இதுவுமே பழைய கிளாத்து தான், பாருங்கள் உங்களுக்கே தெரியும். நான் யூஸ் பண்ணிட்டு வச்சுருந்தது தான். இப்போ கிடைக்கல எனக்கு ஸ்டாக்கிங் கிளாத்து, அதனால் நான் இருக்கிறதே யூஸ் பண்ணுறேன். நீங்களும் உங்கள்கிட்ட இருக்கிற கிளாத்து யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஒயரை லீஃப் மாதிரி நம்ம ரெடி பண்ணி அதுக்கு மேலே ஸ்டாக்கிங்கை சுற்றிட்டு நான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அப்படி சுற்றினதுக்கப்புறம் லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க, அப்போனா அது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறம் நார்மல் ஷோயிங் த்ரெட் எடுத்து அப்படியே சுற்றி ஒரு பூ கட்டுற நட் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ரெண்டு 3 நாட்டே போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸஸாக உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரே ஒரு லீஃப் பெட்டல் மட்டும் செஞ்சுருக்கேன். நீங்கள் 2 3 கூட அதில் ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லீஃபை வந்து நான் கொஞ்சம் லைட்டாக தூக்கிட்டு அந்த கிரேப்ஸுக்கு மேலே இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், சைடில் வைக்கலாம் அல்லது மேலே, அப்படி எப்படி வேணாலும் உங்களுக்கு வசதி எப்படியோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் பக்கத்தில் மேல் பக்கமாகவே வச்சுட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன்.
எங்கே வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வச்சு பாருங்கள், எந்த பக்கம் வச்சா உங்களுக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி தோணுதோ அந்த பக்கம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்டிச் பண்ணிடுங்க. இது வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அந்த ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அந்த கிரேப்ஸை, அதனால் அதை மூவ் பண்ணாதீங்க. கீழேருந்து நீடியில் மேலே விட்டுட்டு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டிச் மட்டும் லீஃபில் மட்டும் கொடுங்க போதும். அது அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கும். கொஞ்சம் கம் போட்டு ஒட்டுறதாலும் ஒட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நான் ஸ்டிச் பண்ணியே வச்சுட்டேன், அது ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. சைட்லேயுமே அந்த ஸ்டிச்சு கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து சேம் கலர் த்ரெட் எடுத்தால் நம்ம அந்த என்ன ஸ்டிச் பண்ணுறது வெளியே தெரியாது. நீங்கள் வந்து அந்த க்ரீன் கலர் ஸ்டாக்கிங் எடுத்திங்கன்னா அதே க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு தெரியறதுக்காக ஒரு மாதிரி பிங்க் கலர் எடுத்திருக்கேன் கிளாத்து த்ரெட்டு. அதனால் நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். 2-3 ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் சென்டரில் கொஞ்சம் பிளாங்காக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், நீங்கள் ஜர்தோசி வச்சுருந்தீங்கன்னா ஜர்தோசியை கொடுங்க, சுகர் பீட்ஸ் கொடுக்கலாம், எது வேணாலும் நம்ம சென்டரில் போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு லாங் டியூப் பீடு தான் கொடுக்க போகிறேன். கீழேருந்து நீடில் எடுத்து லாங் டியூப் பீடை கொடுத்துட்டு அதை டிப்பில் கொண்டு போய் கொடுத்து லாக் பண்ணிடுறேன். சைட்லேயுமே நீங்கள் ஸ்மால் கட் பீடு ஏதோ கொடுக்கலாம். நான் என்கிட்ட இப்போ கட் பீடு எதுவும் இல்லை, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 சின்ன பக்கமும் ஃப்ளவர் சீக்வன்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பார்க்குறது கிரேப்ஸ் மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப வேல்யூபிளானது. அதனால் கண்டிப்பாக நான் இது வரைக்கும் நான் போட்டிருக்க எல்லா என் சேனல் பார்த்துட்டு ஏதாவது கமெண்டில் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நான் இது வரைக்கும் ரிப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் கேளுங்க. ஃப்ரீ கிளாஸஸில் படிக்கிறவங்க, யூடியூப் பார்த்து கற்றுக்கிறவங்களும் நீங்களும் என்னோடய நம்பரை கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் என்ன ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இதை கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் க்ரியேட்டிவாக யோசித்து ஒர்க் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த 2 பக்கமும் கப் சீக்வன்ஸ் கொடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். கீழேயும் ஒரு சின்ன கப் சீக்வன்ஸ் நான் கொடுக்குறேன், தேவையில்லை ஆனால் கொடுக்குறேன். கொஞ்சம் ப்ரௌன் கலர் எக்ஸஸாக தெரியறதுனால ஒரு சின்ன கப் சீக்வன்ஸ் மட்டும் நான் கொடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.